ஒரு முக்கியமான விஷயம் அரசியல் திருப்பம் சொல்லுங்க. அதாவது திமுகவில் வந்து தேமுதிக கூட்டணி வச்சது எல்லாருக்கும் போய் அதிர்ச்சி ஆயிடுச்சு. அது என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இது வந்து நீண்ட காலமா இங்க வந்து சேர வேண்டிய இடம் இங்கதான். ஆனா பல்வேறு காரணங்களால அவங்க வந்து வர முடியாம இருந்தது. இப்ப கடைசியா எங்க வந்து சேரணுமோ, அதாவது இப்பதான் அது உண்மையான திராவிடர் கழகம் திராவிட கட்சி லிஸ்ட்ல இப்பதான் வந்திருக்காங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 20 வருஷம் இருக்கு. ரொம்ப நாளா அந்த கட்சிக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாம இருந்தாங்கல்ல. இப்பதான் வந்து திராவிட கழகமா திராவிட கட்சிகள் லிஸ்ட்லயே இப்பதான் வராங்க. விஜயகாந்த் வந்து எவ்வளவு பெரிய கலைஞருடைய பயங்கரமான கலைஞர், சாதாரண கலைஞர் கிடையாது. அதுவும் அவரு இறக்குற தருவாயில அவர் வந்து பாத்தீங்கன்னா கதறி அழுது, அந்த செய்தி கேட்டு கதறி அழுதுருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நபர். அவர் ஆரம்பிச்ச சினிமா வாழ்க்கை ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே அவர் வந்து கலைஞருடைய தீவிரமான ஒரு ரசிகர். கலைஞருக்காக திமுகவுக்காக ஒரு பாட்டெல்லாம் கூட அவர் வந்து ஒரு வச்சிருக்காரு. உடன்பிறப்புகளே உடன்பிறப்பு. அவர் பயங்கரமான ஒரு கலைஞரிஸ்ட் தான். அது ஒன்றும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு. அபிமானியா இருந்திருக்கிறாரு. தலைவர் நடிகனா அவர் எம்ஜிஆரை பார்த்துருக்கிறாரு. ஒரு 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 ஆற்றலாளரா ஒரு 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 சக்தி வாய்ந்த ஒரு ஒரு அரசியல் ஆளுமையாக வந்து ஒரு கலைஞர் தான் பார்த்தாரு. அதான் உண்மை. இல்லை என்னன்னா, ரொம்ப காலமாக வந்து இவங்க வந்து அதிமுகவில் போய் ஜாயின் பண்ணது, பிஜேபி கூட ஜாயின் பண்ணது, பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா வந்து விஜயகாந்த் மண்டபத்தை இடித்ததே கலைஞர் தான் அப்படின்லாம் நிறைய பேர் வந்துச்சு. அதனால் அவங்க அரசியல் வாழ்க்கையை வந்து ஆரம்பித்த இடத்துலேருந்து ஒரு ஒரு நல்ல ஹைக்கு போய் டக்குன்னு இறங்கிட்டாங்க. சரி, நீங்கள் மண்டபத்தை இடித்ததுன்னு சொன்னதுனால ஒன்று சொல்கிறேன். ஆமாம், 2001 to 6 இந்த பீரியட் இருக்குல்ல, இந்த பீரியட் யாராச்சு? ஜெயலலிதா. ஆமாங்க. இல்ல ஆனா நம்மளுக்கு அதான் சொல்லுவாங்க பாருங்க. கட்சி ஆரம்பிச்சது எப்போ? 2006 5 கடைசியில். அப்போ யார் வந்து இடிச்சிருப்பாங்க? இப்போ முனிசிபாலிட்டி திமுக காரங்க. இந்த உருட்டு எத்தனை இப்போ விஜயகாந்த் சொல்லியிருக்காரா, என் மண்டபத்தை இடிச்சாங்க அதனாலதான் நான் வந்து கட்சி ஆரம்பிச்சேன்னு சொல்லியிருக்காரா? அப்படி சொல்லல. என்னோடதெல்லாம் பிடிக்கிறாங்க, என்னோடதெல்லாம் இது பண்றாங்க அது பண்றாங்கன்னு ஏதோ புலம்புனாப்புல ஏதோ ஒண்ணு. அப்ப நீங்க மக்களுக்காக கட்சி ஆரம்பிக்கல, இல்ல சேவை செய்யறதுக்காக கட்சி ஆரம்பிக்கல, மண்டபத்தை காப்பாத்துறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. இது வந்து விஜயகாந்தை இழிவுபடுத்துறது. இது இல்ல அதாவது என்னையே இப்படி பண்றீங்களே, சாதாரண மக்கள் என்ன பண்ணுவீங்க? இல்ல விஜயகாந்த் மக்கள் பணி செய்யறதுக்காக, மக்களுக்காக ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக வந்தவர். அவரை வந்து என்ன சொல்லி சுருக்குறாங்கன்னா, அவர் சொந்த மண்டபத்தை இடிச்சிட்டாங்க அதுக்காக கட்சி ஆரம்பிச்சாருன்னு சொல்றது விஜயகாந்த் இழிவுபடுத்துறதா இல்லையா? இது இது எவனுமே பேசல. இது முதல்ல இப்படி ஆக்சுவலா இன்னொன்னு சொல்றாங்க, அவங்க வந்து அவங்க அரசியல் தெரியல, அவங்க வந்து இது அவர் வந்து அப்படி போயிட்டாரு இப்படி போயிட்டாரு, பணம் வாங்குறாங்க அப்படின்னு நிறைய அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் எனக்கு வந்து என்ன அப்படின்னா, அந்த அந்த டிஎம்டிகேங்கிற அந்த பார்ட்டி இருக்குல்ல, அவர் அடிப்படையில் விஜயகாந்த் வந்து ஒரு நல்ல மனுஷனாக தான் இருக்கார், நல்ல மனிதர். அவருக்கு அரசியல் தெரியுமான்னு கேட்டால் தனிப்பட்ட முறையில் மிக நல்ல மனிதனாக. ஆமாம். அப்போ அது என்னன்னா, அந்த பாலிடிக்ஸ் அவரோட பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அது மக்களுக்கு உதவுமா அப்படின்லாம் அவர் பார்க்கல. நான் வந்து எனக்கான மக்களுக்கு நான் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு தான் வந்தார். அவர் மனசு நல்ல மனசு. ஆனால் அவர் பாலிடிக்ஸ் தெரியுமான்னு கேட்டா தெரியல. அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்லக்கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனிதர், நல்ல போராளி, சுதந்திர காலத்துலேருந்தே வந்து இருந்திருக்கிறவர். அவர் வந்து சுதந்திர போராட்டத்திலேயே அவர் வந்து நிறைய காவல்துறையினர் சித்திரவதை பண்ணியிருக்காங்க, இப்படிலாம் இருக்காங்கல்ல. ஆனால் அவரால் வந்து ஜெயிச்சு மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையோ நல்ல ஒரு அரசியலையோ நல்ல ஒரு அவரோட அரசியல் ஆசையே சொல்ல முடியல, அவரால் முடியல. அப்போ வெறும் நல்லவன் அப்படிங்கிறவனுக்கு அரசியல் வந்து வேலை கிடையாது. நீ நல்லவனாகவும் இருக்கணும், அதோட சேர்த்து வல்லவனாகவும். ஆமாம், எம்ஜிஆர் அதான் சொன்னார். ஆனால் இல்லை இதான் சொல்கிறேன், ஏன் எம்ஜிஆருக்கும் இவருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நான் எங்கே சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் நல்லவனாகவும் இருந்தார், கெட்டவனாகவும் இருந்தார், வல்லவனாகவும் இருந்தார். ஆனால் விஜயகாந்த் ரொம்ப நல்லவனாக மட்டும் இருந்ததுனால அவரால் ஒரு கட்டத்துக்கு மேலே போக முடியல. நல்லவன் வந்து நீங்கள் அரசியல் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு எதிரி யாருன்னு தெரியணும், அதுக்கு எதிரி தத்துவம் என்னன்னு தெரியணும், நம்ம இனத்துக்கு யார் எதிரிகள்னு தெரியணும், அவங்க என்ன காய் நகர்த்துறாங்கன்னு தெரியணும், அந்த காய் நகர்த்தலுக்கு எதிராக நாம் என்ன செய்யணும்னு தெரியணும். இதெல்லாம் அரசியல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தாதான் நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு எதிரி யாரு? பார்ப்பனியம். பார்ப்பனியத்தினுடைய முழு உருவ கட்சியா இருக்கிறது யாரு? பிஜேபி, ஆர்எஸ்எஸ்.
சீமானா அவங்களுடைய ஒரு தொங்கு சதைன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன சூழ்ச்சி பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னு ஒரு தெரிஞ்சாதானே உங்களால அதுக்கு எதிரான ஒரு அரசியலை பண்ண முடியும். ஆனா திமுக, அதிமுக, மதிமுக மாதிரி அதுவும் ஒரு கட்சின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால எப்படி வந்து இல்ல அதான் ஒண்ணும் இல்ல. அவர் வந்து அதிமுகவுக்கு போனதோ அல்லது வந்து கலைஞரை எதிர்த்ததோ அவ்வளவு இல்ல அரசியல் இல்ல. அதான் சொல்ல வரேன். கலைஞர் அவ்வளவு வந்து ஆதர்சமா வச்சிருந்தவரு எந்த பாயிண்ட்ல எதிர்க்கிறாருன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு காரணம் வேணும்ல. ஆனால் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்ற மாதிரி அவர் கலைஞரை பத்தி என்னென்ன அவருக்கு எதிராக சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் நம்பிட்டாரு. நம்பிடுறது இப்போ ஒன்றும் இல்லை. ஒரு பொது புத்தியில் போய் நீங்கள் கலைஞரை பற்றி பேசுனீங்கன்னா அவர் விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணுறது என்ன சொல்ல வரீங்கன்னா இப்போ வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வர்றதெல்லாம் உண்மையை நம்புற மாதிரி அதே மாதிரி விஜயகாந்த் நம்பியிருக்காரு. அவ்வளோதான். விஜயகாந்த் நம்பி நல்லவங்க வந்து எப்படி ஏமாத்திர முடியும். ஆமா ஆமா அதுதான் சிக்கல். ஆமா அதே அரசியல்ல நல்லவனா இருக்கிறதுங்கிறது அது தகுதி கிடையாது. அதேதான். அப்போ அவங்க பார்ட்டியாகவும் இருந்த போதும் கூட அவங்க மக்களுக்காக தான் அவர் நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு விஜயை பேசுகிறோம்ல, அவ்வளோ கமெண்ட்ஸ் வைக்கிறோம். நீ வந்து இப்போ மீட்டிங்கை வந்து பத்திரிக்கையாளர் சந்திக்க மாட்டேங்கிற, நீ பேசுறது ஒரு வார்த்தை கூட நீ வந்து உன்னோட மைண்ட்லேருந்து பேச மாட்டேங்கிறேன்னு. ஆனால் அவர் எல்லா ப்ரெஸ் மீட்டும் சந்திப்பார். எல்லாரும் பேசுறது ஒரு பேப்பர் இல்லாமல் அவருக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே ஓப்பனாக அவர் ஃபீல் பண்ணதை சொல்லுவார். அந்த மாதிரியான ஆள். அப்போ என்ன இமேஜ்னா எப்பவுமே மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு ஆளாக இருந்தார் அவர். அப்ப அவருக்கு வந்து இந்த மக்களுக்காக பேசினாரு. ஆமா. ஆனா மக்களை வழி நடத்துறது தலைவன் ஒருத்தர் இருக்கான்ல, ஆமா, அவனுக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி நம்ம எந்த திசையில போகணும், எதிரி எந்த திசையில வரான், எதிரி யாரு, இதெல்லாம் தெரியல. நீங்க அந்த நான் என்ன சொல்றேன் தெரியுமா, அந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு போல ஏரியாவுக்குள்ளே போல அவர் என்ன நினைச்சாரு, நான் நல்லவன். என்னோட ஒப்பீனியன் என்ன தெரியுமா, விஜயகாந்த் அவர் ஒரு அரசியல் அப்பாவி. அதேதான். அதான் உங்களால சொல்ல ட்ரை பண்றேன். அரசியல் அப்பா நல்ல இமேஜ், நான் வந்து நல்லவன், நான் நல்லவன், அதனால என்ன கேள்வி என்ன தெரியுமா, அப்பாவிக்கு அரசியல் என்ன வேலை? இல்ல அப்படி சொல்லக்கூடாது. அது இல்ல சொல்றேன். அப்படி ஒருத்தவங்க வரணும்ல. வந்த தப்பு கிடையாது. ஒரு படத்துல சொல்லுவாரு, தம்பி இது ரத்த பூமி, இங்க பைப்பை திறந்தோம்னா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி. தம்பி அரசியல் அதாவது ரொம்ப பாலிஸ்டா, இவங்களுக்கும் நான் வந்து பாதகம் இல்லாம அவங்களுக்கும் பாதகம் இல்லாம அப்படி ஒரு அரசியல் பண்ண முடியாது. இல்ல அவங்க அந்த டோன்ல தான் பாலிடிக்ஸ் பண்றாங்க. யாரையும் தப்பா பேசாம அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து அவங்களுக்கு காதுக்கு என்ன வருதோ, வாட்ஸ்அப்புக்கு என்ன வருதோ, ஃபேஸ்புக்கில் என்ன வருதோ அதே தான் பாலிடிக்ஸாக அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க இது வரைக்கும். அதை தான் அவங்க நினைக்கிறாங்க. பட் அப்படி இருக்க முடியாதுங்கிறது தான் யதார்த்தம். அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்ட்டிக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை என்னவா, அவங்க வந்து அவங்களோட இமேஜ் எப்படி போச்சு, எப்படி இறக்குனாங்க, யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியாமல் இவ்வளோ காலம் வந்து அவங்க நடந்துருக்குறாங்க. கொடுமை தெரியுமா, 2006 கட்சி ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் 5 ஆரம்பிச்சு தேர்தலில் நின்னார், ஜெயிச்சாரு. அவர் மட்டும் ஜெயிச்சாரு, மற்றவங்க எல்லாம் வந்து தோத்துட்டாங்க. அடுத்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட கூட்டணி போறாரு. அதிமுக கூட்டணி போய் ஒரு 28 ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சு எதிர்கட்சி லெவலுக்கு வராங்க. அந்த வளர்ச்சி வந்து எதிர்கட்சி லெவலுக்கு வராங்க. ஆனா அதே சட்டசபையில, அதே சட்டமன்றத்துல மறைந்த ஜெயலலிதா அம்மையாருக்கும் விஜயகாந்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இது நடக்குது. அதில் நடக்கிறதுல அவன் ஒரு குடிகாரன்னு அந்த அம்மா சொல்லுது. வேற அங்க சொல்லல, எங்கேயோ சொல்றாங்க குடிகாரன்னு சொல்றாங்க. அப்போ விஜயகாந்த் என்ன சொல்றாருன்னா, ஆமா அவதான் வந்து எனக்கு ஊத்தி கொடுத்தாலான்னு அவர் வந்து கேட்கிறாரு. சட்டசபையில ஒரு பிரச்சனை நடக்குது. அதுல வந்து அவர் வந்து நாக்க துருத்தி அடிச்சு அந்த அம்மா பார்த்து தூர்த்தல, அவரு யாரை பார்த்து துருத்தல, யாரும் அப்படி இல்ல. ஆனா சொல்லப்பட்டது என்னன்னா, அந்த அம்மா பார்த்து துருத்திட்டா இருந்தா நெரேட்டிவ் செட் பண்ணி அவர் காலி பண்ணுவாங்க. கூட்டணி கட்சியில தான் இருக்காங்க. கூட்டணி கட்சியா இருக்கும் போதே இது நடக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அது வரைக்கும் ஏறுமுகமாக இருந்த விஜயகாந்தினுடைய அந்த அரசியல் பயணம், அந்த ஜெயலலிதாவை என்னைக்கு வந்து அவர் பகைச்சிக்கிட்டாரோ, என்னைக்கு வந்து இதாச்சோ, இது நுட்பமான ஒரு விஷயம். எல்லாரும் வந்து திமுக எதிரி, டிஎம்டிஏக்கு வந்து கலைஞர் திமுக தான் எதிரின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இல்ல, என்னைக்கு அவருக்கு கலைஞரை விமர்சிக்கிற போதெல்லாம் அவர் வளர்ந்துக்கிட்டே இருந்தார். கலைஞரோட ஃபைட் பண்ணும் போதெல்லாம் வளர்ந்துக்கிட்டே இருந்தார். கட்சி வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னைக்கு ஏடிஎம்கேவையும் ஜெயலலிதாவையும் அவர் வந்து நேருக்கு நேராக நின்று ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாரோ, அன்னைக்கு ஊடகங்கள்லாம் அவரை கோமாளியை சித்தரிக்க ஆரம்பிச்சிருது. அன்னைக்கு ஆரம்பிச்சது. இதுல எவ்வளவு பெரிய ஒரு லாபி இருக்குன்னு நீங்க வந்து இதை பேசணும், இந்த அரசியல பேசணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா விஜயகாந்த எவ்வளவு பெரிய நல்ல மனிதர், ஒரு தனிப்பட்ட முறையில வந்து மக்களோட நேசிக்கக்கூடிய மனிதருங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவரை வந்து ஒரு கோமாளியாக, ஜோக்கராக சித்தரிச்ச இந்த ஊடகங்கள் இருக்குல்ல, அன்னைக்கு வந்து இந்த சோசியல் மீடியாலாம் கிடையாது.
அன்னைக்கு இந்த சோசியல் மீடியாலாம் கிடையாது பெருசா. அன்னைக்கு எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டும்தான், பேப்பரு, டிவி, இது மட்டும்தான். இது என்ன பண்ணுச்சுன்னா தொடர்ந்து அவரை வந்து ட்ரிகர் பண்றது. போய் ஒரு தினமலர்காரன் முக்கியமாக அதை செஞ்சான். தினமலர்காரன் போய் பார்த்தீங்கன்னா அவர் ட்ரிகர் பண்ணி அவர்கிட்ட வந்து எதையாவது ஒரு இடக்கு முடக்கா வந்து இதெல்லாம் பதில வாங்கி இதை வச்சு அவனை வந்து ஜோக்கரா மாற்றி அவர் வந்து காலி பண்ணது அந்த பார்ப்பனிய RSS தினமலர் இந்த கும்பல் தான் காலி பண்ணது. இது தெரியாம அவர் ஈல்ட் ஆயிட்டாரு. இல்ல அவர் மட்டும் இல்ல, அவர் கட்சிக்காரர்களே ஏதோ திமுக எதிரி. ஆனா கலைஞர் எவ்வளோ அன்பா எவ்வளோ பாசமா என் தம்பி அவருக்கு வந்து புரட்சி கலைஞர்னு யாரு சொன்னது, யாரு பேர் வச்சது, யாரு? விஜயகாந்துக்கு கலைஞருங்க. கலைஞர் தாங்க பேர். அவரே கலைஞரா புரட்சி கலைஞர் வச்சிருக்காரு. அப்போ இப்படியாக அவர் அன்பா நேசிச்ச ஒரு மனிதர். அப்ப கூட கடைசி தேர்தலில் கூட அவர் சொல்றாரு, பழம் நழுவி பாலில் விழப்போகிறதுன்னு சொன்னார். ஆனால் அது வந்து கடைசி நேரத்தில் இந்த பார்ப்பன கும்பல் உள்ளே பூந்து அங்கே உள்ள அவங்க குடும்பத்த நபர்கள்கிட்ட மனசை மாற்றி அந்த கூட்டணி வந்து நடக்காமல் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு நடந்திருந்தா இன்னைக்கு எதிர்கட்சி, இன்னைக்கு தேமுதிக வந்து எதிர்கட்சி. ஆனால் இன்னைக்கு இவங்க பிரேமலதா கூட பேட்டியில் சொல்கிறாங்க, அன்னைக்கு வந்து கூட்டணி போக வேண்டியது அவர் வந்து கேப்டன் வந்து அதை ரொம்ப விரும்பினாரு, ஆனால் அது ஏதோ நடக்காமல் போயிருச்சு அப்படிங்கிறதுக்குள்ள உள்ள அர்த்தம் வந்து இதுதான். யாரோ அவங்களை டைவர்ட் பண்ணிருக்காங்க. அதான் யார் சொல்றது நம்பிடுறது உடனே. எவனாவது வெள்ளந்தியா இருக்கிறது அரசியல் இல்ல, மனுஷனாவே ஆபத்து. மனுஷனா கூட வாழ்ந்துடலாம்னு வச்சுக்கோங்க. கஷ்டம் தான் இருந்தாலும் நம்ம லெவலுக்கு நம்ம கஷ்டம்னா அவர் லெவலுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. இப்ப அப்ப எவ்வளவு சொல்ல போய் நம்ம போய் தான் கஷ்டப்பட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் நீங்க சொன்னதை ஆரம்பிக்கும் போது சொன்னீங்கல்ல, இப்பதான் வர வேண்டிய இடத்துக்கு வந்திருக்காங்க. திராவிட கழகம் இது அப்பயே இல்ல. இன்னொன்னு அவரு எவ்வளவு நுட்பமா பேர் வச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய படிச்ச முட்டா பரவலுக்கே தெரியலையே. தேசிய முற்போக்கு எவ்வளவு அழகா பேர் வச்சிருக்காங்க. இந்த பேருக்கான மீனிங்கே இப்பதான் நாம சொல்ல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இது வருஷமா எங்க போனாங்க இவங்க, இப்பதான் தெரிஞ்சுதான்னா சில பேர் கேள்வி கேட்கறாங்க. அவங்கள வந்து கொஞ்சம் இது பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், இப்போவாது வந்தாங்களே அவங்க அப்படிங்கதான் நம்மளோட இது தெரியுமா. இனிமே அவங்களோட ஃபியூச்சர் இன்னும் அந்த கட்சிக்குமே சொல்ல போனா நம்ம பேசின மாதிரி அவங்களுக்குன்னு தமிழ்நாடு முழுக்க ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அதை யாரும் மறுக்கவே முடியாது. ஐசியூல இருந்த தேமுதிகவுக்கு நல்ல பூஸ்ட் கொடுத்து டானிக் கொடுத்து அவங்கள வந்து சுறுசுறுப்பா இயங்குற அளவுக்கான ஒரு நிகழ்வு தான் வந்து. இன்னொன்னு சொல்றாங்க அவங்க, ஏன் எதுக்கு இந்த கூட்டணிக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அழகா சொல்றாங்க, நான் வந்து மீட்டிங் வச்சு கேட்டப்ப என்னோட தொண்டர்கள், என்னோட நிர்வாகிகள் எல்லாரும் வந்து இதுதான் விரும்புறாங்க. அழகான பதில் அது. அது வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அப்போ அவங்க அப்பயும் அதாங்க எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ என்னோட நிர்வாகிகள் ஆசைப்படுறாங்க, நான் அதுதான் பண்ண முடியும். இன்னொன்று எனக்கு விருப்பம் இருந்தால் கூட களத்தில் ஒன்றும் இல்லை, வந்து எல்லாமே வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவாக சொல்கிறாங்க. இப்போ இன்னொன்று சொல்லிடுறேன் நான், கடைசி அவங்க போட்டியிட்ட தேர்தலில் அவங்களுக்கு வந்து வாக்கு சதவீதம் எவ்வளோ தெரியுமா? 1.1 தான் கடைசியாக வந்தது. ஆனால் இப்போ அவங்க மறுபடியும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறாங்கல்ல. இப்போ அடுத்த தேர்தலில் பாருங்க, அப்போ நாம என்ன முடிவெடுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம், யாரோட சேர்றங்கிறதே முக்கியம், நம்ம எந்த கொள்கையை வந்து பின்பற்றுறோங்கிறது முக்கியம், அதன் மூலமா இந்த மக்களுக்கு என்ன செய்ய போறோங்கிற இப்படி பல விஷயங்கள் இருக்கு அரசியல்ல. இது எதுவுமே இல்லாம எல்லாமே கட்சி தான் அப்படின்னு பார்க்கக்கூடாது. இங்க எல்லாமே கட்சி கிடையாது. இங்க வந்து விஷங்கள் நிறைய இருக்கு. மாமா தாத்தா மாதிரி வந்து ஏஜென்ட்டுகளும் இருக்கிறாங்க, அவங்களாம் கட்சின்னு பார்த்துடக்கூடாது. இப்போ இதை வந்து நேற்று வரைக்கும் பிரேமலதா, விஜயகாந்த், தேமுதிக அப்படின்னு புகழ்ந்துட்டு இருந்த கும்பல் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இதுதான் அதிமுக இல்ல, இதுதான் வந்து திராவிட கட்சிகளுக்கும் இயக்கங்களுக்கும் உள்ள வித்தியாசமும் சங்கி பயிர்களுக்கு வித்தியாசமும் இதுதான். ஆமா, இப்ப இங்க இருந்து கூட்டணி விட்டு வெளில போனா நம்ம யாராவது இப்படி பேசுவாங்களா? ஸ்டாலின் இப்படி பேசுவாரா? பேச மாட்டாங்களா? அப்ப ஏடிஎம்கே கூட்டணில இருந்து வெளில வந்தோடனே, சங்கி கூட்டணில இருந்து வெளில வந்தோடனே அப்படியே போட்டு அடிக்கிறாங்க, விஜயகாந்த் டேமேஜ் பண்றாங்க. ஆமா, இவ்வளவு நாள் இவ்வளவுதான் லெவலு. இதுவே இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு நாள் அதிமுக கூட போகும்போதோ அல்லது அவங்க பிஜேபி கூட போகும்போதோ நாமெல்லாம் ஏதாவது கிடையாது, பேசல. நம்ம இது வரைக்கும் விஜயகாந்த் கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இல்ல, அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இப்ப திமுக ஒரு தப்பு செய்யுதுன்னா நம்ம திட்டுவோம். ஆமா, ஏன்னா உனக்கு அங்க போச்சு, உனக்கு எல்லாம் தெரியும், நீ அவங்களுக்கு தெரியாது, அவங்க திட்டி என்ன பண்றது, அவ்வளவுதான். அதனால
வெளில வந்தோடனே எப்படி திட்டுறாங்க இன்னைக்கு தினமலர் என்னென்னலாம் கிண்டல் அடிக்குது. ஆமாங்க ஆமா இந்த பார்ப்பன கும்பலும் இந்த RSS கும்பலும் நீங்க சமூக வலைதளங்கள்லயும் விஜயகாந்தையும் இதன் மூலியமா பிரேமலதா அவர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளவுதான் அவனுங்க. அவங்க கூட உங்களுக்கு நீங்க கூட நண்பர்கள் போல வேஷம் போட்டுக்கிட்டு நயவஞ்சக கும்பல் எப்படிப்பட்டதுங்கிறத தேமுதிகவினர் தெரிஞ்சுக்கணும். பார்ப்பனியம் எவ்வளவு விஷமானு தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். நீங்க இன்னும் என்ன வேணா மாறுங்க, உங்க அரசியல் நிலைப்பாடு எப்படி வேணா மாத்திக்கங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டும் இந்த RSS BJP கும்பலோட வந்து திரும்ப சேர்ந்தீங்கன்னா வாழ்க்கையை அழிச்சிருவாங்க. ஆமா. ஏன்னா இல்ல இப்ப வந்து ஜெயலலிதா இருக்கணும் தானே இந்த கட்சியை அழிச்சாங்க. இல்லன்னா அடுத்த 5 வருஷத்துல என்ன வேணா நடந்திருக்கலாம். உண்மையிலேயே மறுபடியும் சொல்றேன், 2005 கட்சி ஆரம்பிக்கும் போது ஆட்சியில இருந்தது ஜெயலலிதா. அந்த ஒரு கலைஞர் மேல பழிய போட்டாங்க. அதாவது இது எப்படி தெரியுமா, ராஜீவ்காந்தியை கொன்னது யாரு? திமுக. என்ன கேட்டீங்கன்னா ராஜீவ்காந்தி அப்ப சொல்லப்பட்டது. ராஜீவ்காந்தி கொன்னது விடுதலை புலிகளோட சேர்ந்து திமுக தான் கொண்டுடுச்சுன்னு பழிய போட்டு அடிச்சு உடைச்சு எல்லாம் பண்ணானுங்க. சரி, ராஜீவ்காந்தி கொண்டது திமுகனே வச்சுப்போம், விடுதலை புலிகள் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். அடுத்து 2009 அங்க ஈழத்துல தமிழர்கள் புலிகள் அழிக்கப்பட்டது யாருன்னு கேட்டா அதுவும் திமுக. டேய் ஆமா செஞ்சு கொடுங்க, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கடா. அதே போல ராஜீவ்காந்தியே புலிகளோட சேர்ந்து அழிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்ப அது உண்மையா இருக்கணும். இல்லைன்னா புலிகளை காங்கிரஸோட சேர்ந்து புலிகளை அழிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க. எதுடா உண்மை? ரெண்டுமே உண்மைதான். எவ்வளவு அயோக்கியத்தனம் பாருங்க. எல்லாத்தையுமே நம்ப வைக்கிறானுங்கல்ல. அது மாதிரி தேமுதிகவை அதிமுகவோட சேரும்போது உங்களை வந்து தூக்கி கொண்டாடி இது பண்ணவங்க, பிஜேபியோட சேர்ந்து நீங்க வந்து சேரும்போது உங்களை கொண்டாடினவங்க, உற்சாகப்படுத்துற தினமலர் கும்பல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டு உங்களை இழிவுபடுத்துறாங்க. விஜயகாந்த் அதே மாதிரி வந்து 20 வருஷம் கழிச்சு தான் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்னன்னா, எல்லாம் பேசுற கமலஹாசனுக்கே 75 வயசுல தான் தெரியுது திராவிடம் தான் சிறந்தது, திமுக தான் சிறந்ததுன்னு. 75 நான் கூட நினைச்சுக்கிட்டு இருந்தேங்க. ஆனா அவரே ஓப்பனா சொல்லிட்டாப்ல, எனக்கு இப்பதான் தெரியுது உதயநிதினா யாரு, ஸ்டாலின்னா யாரு, திமுகனா யாருன்னு இப்பதான் தெரியுது. 75 வருஷம் கழிச்சு சொல்றாருல, அவங்க 20 வருஷத்துல வந்துட்டாங்களே. 50 வருஷம் நமக்கு சேவு தானே. திமுகவுல சுயமரியாதைக்கு எந்த இழுக்கும் வந்து ஏற்படுத்தாம உங்களை நடத்துவாங்க. ஆனா பிஜேபியில அப்படி கிடையாது. அப்படின்னா என்னன்னே தெரியாது. அதிமுகவுக்கு அப்படி ஒண்ணு இருக்கிறதே தெரியாது. இதுதான் பிரச்சனை. அதனால நீங்க அந்த வர வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கீங்க. தொடர்ந்து இதே மாதிரி சரியான அரசியல் முடிவுகள் எடுங்க. எப்போ வந்தாலும் தெளிந்த அறிவோட வந்துட்டீங்கன்னா, தெளிந்த அறிவோட நீங்க பெரியாரையும் அல்லது வந்து திராவிட இயக்கத்தையும் திமுக மாதிரியான கட்சிகளையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வெளியில போறதுக்கு வாய்ப்பே இல்லை. இனிமே உங்களுக்கு ஏறுமுகம் தான். பார்த்து நடந்துக்குங்க. வாழ்த்துக்கள்.